எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு நெல்லை பையன். இன்னைக்கு உங்கள் நெல்லை பையன் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து காய்கறி எல்லாம் வாங்கி வச்சு பாதி வியாபாரம் பார்த்தாச்சுங்க. மணி 9 மணிக்கு மேலாகுது. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சுங்க. சேலத்தில் கொஞ்சம் சரக்கெல்லாம் போட்டிருந்தோம். அந்த பொருளெல்லாம் வந்துருந்துச்சு. அதை அவர் வண்டியில் போய் வாங்கிட்டு வந்துருந்தார். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இறக்கி கடையில் வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொண்டு போய் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருவாங்க. எல்லாம் இறக்கி வச்ச உடனே வெங்காயம், சின்ன வெங்காயங்க கடைசி ஆயிடுச்சு. ரொம்ப சருகாக இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டுடலான்னு அதை அவர் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது பார்க்குறக்கே கொஞ்சம் ரொம்ப குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் புடச்சி போட்டால் சீக்கிரம் விற்றுருங்க. இது ஃபுல்லாக விற்றதுக்கப்புறமா தான் அடுத்த மூட்டை எடுப்பாங்க. அதனால் அதை ஃபுல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடைக்கும் போதே காற்று வேறு நல்லா பயங்கர காற்றுங்க. காலையில் 9 மணி தான் ஆகுது. வெயிலுங்க, பயங்கர வெயில். வெங்காயெல்லாம் புடைச்சிட்டு இருக்கும்போது நம்ம கடைக்கு யார் வராங்கன்னு பாருங்கள். அவன் பேர் அஜ்மலுங்க. நம்ம வீடியோவில் இவனை பார்த்துருப்பீங்க. இவன் நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் குடியிருக்காங்க. முட்டை வாங்கறதுக்கு வந்தான். வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. வெங்காயம் புடைச்சிட்டு இருக்கும்போதே டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ணா வந்துட்டார். ஏரியல் பவுடர்லாம் கொண்டு வருவார். அவருக்கு பில் டு பில் தாங்க. பழைய பெண்டிங் அமௌண்ட் இருந்துச்சு, அவருக்கு கொடுத்துட்டு ஆர்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலிஃப்ளவர் கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடச்சிருந்துச்சுங்க. அதனால் கொண்டு வந்து காலையிலே அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. 10 ரூபா 15 ரூபான்னு போட்டாங்க பூ எல்லாமே. அப்புறம் புடச்ச வெங்காயத்துக்கு எல்லாத்தையுமே எடுத்து திருப்பி அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொட்டி விட்டாச்சுங்க. இந்த வெங்காயமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா அடுத்த மூட்டை எடுத்துக்கலான்னு சொல்லி கொட்டி விட்டாச்சு. நம்ம கடைக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் கடையெல்லாம் வேறு இருக்குதுங்க. டீ கடை, ஹோட்டல் கடையெல்லாம். இந்த வெங்காய சருகு காற்றடிக்கும் போது பறந்துருச்சுன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி கையோடு கூட்டிடலான்னு கூட்டிகிட்ருக்காரு அவர். கையோடு அள்ளிட்டோம்னா அது பறக்காதுங்க எங்கேயுமே. சருகெல்லாம் அள்ளி மொத்தமாக கொட்டி வச்சிட்டோம்னா காலையில் குப்பைக்காரர் வரும்போது கொடுத்து விட்றலாம் நம்ம. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தக்காளி மண்டிக்காரனை வந்துட்டார். தக்காளி பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தார். அப்படியே இடையில கஸ்டமர்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கும் ஒவ்வொரு ஜாமானமாக கொடுத்துட்டு இருந்தோம். தக்காளி பாக்ஸு அவர் மாற்றிட்டு போவார். அவரோட பாக்ஸை கொடுத்துட்டு நம்மளோட பாக்ஸில் தக்காளி தட்டிக்கலான்னு தக்காளி எடுத்து கொட்டிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி தக்காளி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ரெட் கலராக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. டேமேஜே இல்லை. தக்காளி அருமையாக இருந்துச்சுங்க. தக்காளியெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்லைங்க, இன்றைக்கி காலிஃப்ளவர் ஓடுமோ என்னமோன்னு டவுட்லேயே வாங்கிட்டு வந்தாங்க. ஓரளவுக்கு ஓடிடுச்சு. ஒன்று 2 மீதி ஆச்சுன்னா அதை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோங்க. அப்படியே கடைக்கு வர கஸ்டமர்கிட்டையெல்லாம் பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது ஆயில்காரனை வேறு வந்துட்டார். ஆயில்காரனுக்கு பெண்டிங் பேலன்ஸ் இருந்துச்சு, அவருக்கு கொடுத்துட்டு ஆயிலெல்லாம் கொஞ்சம் தீர்ந்துருச்சுங்க. அதனால் அவருக்கு ஆர்டரெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அதை ஒரு நோட்டு ஒன்று வச்சுருக்கா, அதில் எழுதிடுவாங்க மொத்தமாக. அன்னன்னைக்கு தேதி போட்டு காலையிலேருந்து என்னென்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிற மொத்த கணக்கும் அந்த நோட்டில் எழுதிடுவாங்க. அப்படி தான் அவர் எழுதிட்டுருக்காரு. எழுதி முடிச்சுட்டு ஆயில் என்னென்ன தேவையோ அந்த ஆயிலெல்லாம் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க.
எல்லா ஆயிலுமே இந்த அண்ணன் ஒரு அண்ணனே கொண்டு வந்து கொடுத்துருவாருங்க நம்ம கடைக்கு. அதான் ஆர்டர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மார்க்கெட்லேருந்து. குலோப் ஜாமுன், ரசகுல்லா, அப்புறம் பால்கோவா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சுங்க. புது பாக்ஸு, புது புது ஸ்வீட்ஸ்னு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டாரு திருப்பி. அப்புறம் கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் காலையிலேருந்து சாப்பிட்லைங்க அவரு. இனிமேல் தான் போய் சாப்பிடுவாங்க. பசிக்க மாட்டிருக்குங்க. முறுக்கு எடுத்துட்டாரு. ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க. 11 மணியாட்டம் ஆயிடுச்சு. காலையில் ஒரு டம்ளர் டீ குடிச்சதோட சரி. அதனால் முறுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இனி எடுத்து வச்சுட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேங்க. அவர் அப்புறமா சாப்பிடுவார். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.